செகண்ட் பேபி உருவாகிறதுக்கு முன்னாடியிலேருந்து தான் அந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்காரு வேற கல்யாணம் பண்ண போறேன்னு. அப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல, நான் எங்கள் வீட்டோட போயிடுறேன், நீ உன் லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறமா அப்படி சொல்லியும் நான் கேட்கலாத சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணிட்டாரு, நான் வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது சொன்னால் நீங்கள் வேணாம் வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தம்பி வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் வேணான்னு சொல்லலை, எனக்கு வேணும்னு சொன்னேன். ஏன்னா நானும் எங்கள் அண்ணன் தான் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு யாரும் கிடையாது. அண்ணன் தனியாக இருக்கான், நான் தனியாக இருக்கேன். அப்படியேப்பட்ட இன்றைக்கி என் அண்ணனுக்கு எதனா வேணும்னா நான் தான் பார்க்குறேன். ஏன்னா அவனுக்கும் ஃபேமிலி கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என் பசங்களுக்கு பெரியவனுக்கு இல்லைனாலும் சின்னவனுக்கு இல்லைனாலும் பெரியவன் இந்த ஜென்ரேஷனில் அப்படி தான் வாழ முடியும். அப்போவே நான் அதை யோசிச்சிட்டேன். ஏன்னா யாருன்னா ஒருத்தர்னா இருக்கணும் அப்படின்னு நான் அப்பயே அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டேன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.